தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பொது கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவுக்கான கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது பிஇ சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மாணவர்கள் எவ்வித அச்சமும் இல்லாமல் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை கலந்தாய்வின் மூலம் தேர்வு செய்த உயர்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பொறியியல் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவை பொறுத்தவரையில் ஏற்கனவே 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களின் நலனுக்காக கொடுக்கப்பட்ட தரவரிசை தகவல்களை சில சமூக விஷமிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி தவறான தொலைபேசி எண் மற்றும் தவறான மாவட்ட விவகாரங்களை கொண்டு மாற்றி அமைத்து வெளியிட்டது தெரிய வந்திருப்பதாகவும், இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் மற்றும் மாவட்ட விவரங்கள் அதிகாரப்பூர்வமான தரவுத்தளத்தில் உள்ள தொலைபேசி எண்கள் மற்றும் மாவட்டங்களின் பெயர்களுடன் 88.34% பொருந்தவில்லை எனவும் உயர்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சைபர் கிரைம் துறைக்கு புகார் அளிக்கப்பட்டு தரவுகளை தவறாக கையாண்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு விடப்பட்டிருப்பதோடு, மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மாணவர்களின் சேர்க்கை தொடர்பான அங்கீகரிக்கப்படாத தொலைபேசி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் மற்றும் தங்களது யூசர் நேம் பாஸ்வேர்டை யாரிடமும் பகிர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மாணவர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை கலந்தாய்வின் மூலம் தேர்வு செய்து கொள்ளலாம் என தொழில்நுட்ப கல்வி ஆணையர், தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை தொழில்நுட்ப கல்வி ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.